இவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க, ஒரு மேயரை நியமிக்க முடியல. எவ்வளோ பெரிய தலைகுனிவு. இந்த கட்சி திமுக 75 ஆண்டு கட்சி, மெஜாரிட்டி இருக்கிறாங்க, ஆளுகிற கட்சியாக இருக்காங்க, 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஆனால் 4 மாமன்ற உறுப்பினர் இருக்கிற கம்யூனிஸ்ட் வசம் இந்த மதுரையினுடைய மாநகராட்சி சென்றிருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய நிர்வாகம், மதுரையில் கட்சியினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே உங்களுக்கே நான் ஊடக நண்பர்களுக்கே நான் விட்டு விடுகிறேன். ஆகவே இதுதான் உண்மையான திமுகவுடைய நிலைமை. ஆகவே ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. மெஜாரிட்டி இருக்குது, யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை ராஜினாமா செய்கிற அன்றைக்கே இவர்கள் ஒரு புதிய மேயரை, ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் மேயருடைய பணி மிக முக்கியமானது. ஏன்னா இந்த ரோடெல்லாம் போச்சு, இப்போயே பாருங்கள் தண்ணி எப்படி தேங்கி கிடக்குன்னு. ஆகவே முதல்ல இந்த வடகிழக்கு பருவமழையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த பாதிக்கப்படக்கூடிய இடங்களை கண்டறியணும். லோ லைன் ஏரியா நாங்கள் இருக்கும்போது 4133 பாதிக்கப்படக்கூடிய இடங்களை, மிக அதிக பாதிப்புக்குள்ளாக பகுதிகள், அதிக பாதிப்புக்குள்ளாக பகுதிகள், மிகவும் பாதிப்புக்குள்ளாக பகுதிகள், குறைவான பாதிப்புக்குள்ள பகுதிகள் என்று 4133 இடங்களை கண்டறிந்தோம். அதே போல் இன்றைக்கு 121 பல்நோக்கு மையங்கள், மல்டி ஷெல்டர், அதேபோல் 4213 தங்கு மையங்கள், நிவாரண முகாம்கள், அதேபோல் 662 பல்நோக்கு மண்டல குழுக்கள் அமைத்தோம். அதேபோல் முதல்நிலை மீட்பாளர்கள், ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர் 41,000 பேர், இது மாதிரிலாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணோம். அதே போல் மண்டலத்துக்கு ஒரு அலுவலர்களை நியமித்தோம். ஆனால் இப்போ என்ன நடவடிக்கை, இங்கே தேனி மாவட்டம் உடைமைகளை இழந்து அங்கே மிகப்பெரிய அளவில் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் அவர்கள் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. இந்த அரசில் இதுதான் நிலைமையாக இருக்கிறது.